அன்பு தமிழ் மக்களே வணக்கம். வெட்டுபவனின் ரதம் என்ற பெயரில் இஸ்ரேல் தனது புதிய ஹமாஸ் வேட்டையை ஆரம்பித்ததும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பல ஹமாஸ் தலைகள் உருண்டன. பிணைய கைதிகளை ஒப்படைக்கும் போது முகத்தில் தைரியமாக கருப்பு துணி கட்டிக்கிட்டு நின்ற பல ஹமாஸுகள் இப்போது நம்மிடையே இல்லை என்பதை நினைக்கும் போது கண் கலங்குகிறது. நம் கண் கலங்குகிறது, துக்கம் தொண்டையை அடைக்கிறது. இப்படி அநியாயமாக செத்து போயிட்டானேன்னு. கருப்பு துணியை போத்தினவனுக்கு இஸ்ரேல் இராணுவம் வெள்ளை துணியை போத்தி கௌரவப்படுத்தியது. சிந்தூர் பொட்டுக்கு அஞ்சாமல் நின்றவன் இப்படி பொட்டுன்னு போவான்னு யாருமே நினைச்சு பார்க்கலையே. ஹமாஸுகளுக்கு அல்ப ஆயுசை வழங்கிய அல்லாஹ் இஸ்ரேலியனுக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசை வழங்கிவிட்டான். குடும்ப கட்டுப்பாட்டை அனுசரிக்காத ஹமாஸுகளுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது என்பது இந்த போருக்கு பின்புதான் நமக்கு விளங்கியது. போருக்கு இடையில் ஹமாஸுகளுக்கு குழந்தை பிறப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காசாவில் ஒரு பெட்ரூம் கூட இல்லாத நிலையிலும் அந்த பிரதேசத்தில் எப்படிதான் புள்ள செய்கிறாங்களோ நமக்கு தெரியல. அதில் நோபல் பரிசு வாங்கும் தகுதி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. கான் யூனிஸில் தலைக்கு மேலே கண்காணித்து கொண்டிருந்த ட்ரோனை கவனிக்காமல் வெடிகுண்டு மற்றும் ஏவுகணைகளை கடத்தி கொண்டிருந்த ஹமாஸுகள் ட்ரோன் தாக்குதலில் உயிர் இழந்தது நம் நெஞ்சை உலுக்கியது. கல் நெஞ்சம் கொண்ட ஹூத்தீஸுகளையும் மனம் பதைபதைக்க வைத்தது. ஆயுத கிடங்கில் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த வெடிகுண்டுகளே அவர்களை பஸ்பமாக்கியது. பதம் பார்த்தது. கிடங்கில் ட்ரோன் வீசிய மொத்த குண்டுகளையும் வெடிக்க வைத்து ஒரு சொக்கப்பனையை அங்கே கொளுத்தி விட்டது. உங்களுக்கு வேண்டுமானால் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு அப்படியா? நம்ம மனசு அப்படியே காசா செங்கலாட்டம் நொறுங்கி போய்விட்டது தெரியுமா? சொக்கப்பனை எரிந்ததும் அங்குள்ள கொசு தொல்லை ஒளிந்ததே என்று மக்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். மே 16 கிடான் சேரியட் காசாவுக்குள் வரும்னு சொன்னாங்களே என்று குதிரைகள் பூட்டிய சேரியட்டில் வருவாங்க, வேடிக்கை பார்க்கலாம் என்று கூடிய காசா மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் நிகழ்ந்தது. வெட்டுபவனின் ரதம் என்று சொல்லிக்கிட்டு ஏமாத்தி விட்டானே, வெட்டியா வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டானே இந்த படுபாவி. நிலம், கடல், ஆகாயம் என்று 3 வழிகளில் வந்து கொல்வதற்கு பெயர்தான் கிடான் சேரியட்டா? நானும் ஏதோ கிருஷ்ண பரமாத்மா மாதிரி 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வருவானுங்கன்னு பார்த்தா எரும மாட்டு வண்டியில் வந்து உயிரை எடுத்துட்டு போயிருக்காய்யா இந்த யமகாதகனுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று கூடி ஒரு சமூசா டீ குடித்து ஒரு திட்டம் போடவே விட மாட்டீங்களாடா? 64,000 காசா மக்கள் செத்த பிறகு பாலஸ்தீனர்களுக்கு திடீரென்று லேசா மூளை வேலை செய்தது. கர்ப்பனே வெளியேறு என்ற இயக்கத்தை காசா மக்கள் கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேலியர்கள் முதலில் ஹமாஸ் இருக்கும் பில்டிங்கை நோக்கி சுடுவார்கள். அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வந்தால் மேலே பறந்து கொண்டிருக்கும் ட்ரோனுக்கு உத்தரவு போகும். அது தன்னிடமுள்ள ஏவுகணையை விட்டு அந்த பில்டிங்கை அழிக்கும். இதுதான் அவர்களுடைய டாக்டிக்ஸ். அவர்களை அங்கேயே சமாதியாக்கும். வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் பார்த்தீங்களா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து வழங்கும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனை தடுக்க ஹமாஸுகள் பாலஸ்தீனர்கள் மேல் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் கொண்டு சென்ற உணவுப் பொட்டலங்களை திருடி களவாடி சென்றார்கள். அந்த கூட்டத்தில் போய் வரிசையில் நின்று உணவு பொட்டலமெல்லாம் வாங்க ஹமாஸுகளின் தன்மானம் இடம் கொடுக்குமா? என்னுடைய யோக்கியதை என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன? அதைவிட அதை வாங்கி வருகிறவனை கொன்று அவன் பார்சலை கைப்பற்றுவது அவர்களுக்கு மிக மிக எளிது. பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறவன் கியூவில் நின்று டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பானா? அது மாதிரி தான் இதுவும். ஹமாஸுகள் டனலில் கண்டெடுக்கப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸுகள் இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தன. சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் போடவிருந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட்டை சீர்குலைத்து அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். அந்த அக்ரிமெண்ட்டை தடுக்க ஹமாஸுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஈரான் தாத்தா குறிப்பு அனுப்பியிருக்கிறார். அதில் முக்கியமானது, ஒரு இஸ்ரேலியன் செத்தால் $10,000 கொடுப்பாராம். இஸ்ரேலியர்களை மாஸ் மர்டர் செய்தால் இஸ்ரேலின் கவனம் காசா மீது தான் திரும்பும். சவுதி அக்ரிமெண்ட் அப்படியே நின்று போய்விடும் என்பது தாத்தாவின் கணக்கு. அதன்படிதான் அது அப்படி நடந்தேறியது.
எந்த இஸ்லாமிய நாடும் இஸ்ரேலுடன் இணக்கமாக இருக்கக்கூடாது என்று விரும்பினார் காமெனி. இதற்காக ஈர வெங்காய தாத்தா வேலை மெனக்கெட்டு ஆயுத உதவி பண உதவி செய்துள்ள விவரம் அந்த டாக்குமெண்டில் வெளியாகியுள்ளது. அதனால் தான் 1200 அப்பாவி இஸ்ரேலியர்களை நோவா மியூசிக் ஃபெஸ்டிவல் அன்று கொன்று மகிழ்ந்துள்ளார்கள். காமெனிக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் அனுப்பியுள்ளார்கள். காசா மக்கள் ஹமாஸ் வாரில் இறந்து கொண்டு இருக்கும் வேளையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியாததால் ஒப்பந்தம் ஆட்டோமேட்டிக்காக ரத்தானது. அவர்கள் நினைத்தது நடந்தது. வேறு வழியின்றி சவுதியும் பாலஸ்தீனர்கள் இறந்ததற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து அப்படியே அடங்கி போய்விட்டார்கள். இஸ்லாமியர்களின் காவலன் காமெனிக்கு தொடசந்தில் இருந்த அரிப்பு அடங்கியது. பொதுமக்களின் பின்னால் ஹமாஸ்கள் ஒளிந்ததால் ஹமாஸ்கள் சாகும் போதெல்லாம் பொதுமக்களும் செத்தார்கள். ஹமாஸ்கள் அதை இனப்படுகொலை என்றார்கள். 2007ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் வருடம் வரை எகிப்து அல் ரஃபா பகுதியில் உள்ள பிலடெல்பி காரிடாரில் போடப்பட்ட டன்னல்கள் வழியாக ஜாம் என்று நடந்து கொண்டு வந்த கடத்தல் தொழில் ஆயுத சேகரிப்பு நின்று போனது. அதனால் ஐநாலாரியை எதிர்நோக்கி காத்திருக்கும் அவல நிலைக்கு ஹமாசுகள் தள்ளப்பட்டார்கள். இதுதாண்டா சாக்கு என்று இஸ்ரேலும் லாரிகளை பிடித்து வைத்து காசா மக்களை பட்டினி போட்டது. இந்தியா எப்படி தண்ணீரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பாகிஸ்தானியர்களுக்கு பாடம் கற்பித்ததோ அதே போல இஸ்ரேல் உணவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது. ஹமாசுகளுக்கும் உணவு லாரிகளை கொள்ளையடிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் திணறினார்கள் உணவுக்காக. ஹமாசுகளுக்கு இப்போது ஃபைனான்சியல் கிரன்ச் ஏற்பட்டுள்ளதால் அவை திணறுகின்றன. ஈரானிலிருந்து நேரடியாக பணம் வந்தால்தான் ஹமாசுகளுக்கு சம்பளம் போட முடியும். ஒன்று US டாலராக இருக்க வேண்டும் அல்லது ஷிக்கல்ஸ்களாக இருக்க வேண்டும். அது ரெண்டும் தான் அங்கு செல்லுபடியாகும். காசாவுக்கு என்று தனி கரன்சி இல்லையே. அப்படியே பணப்புழக்கம் வந்தாலும் அங்கே ஒரு டீ கடை உண்டா, ஹோட்டல் உண்டா, சூப்பர் மார்க்கெட்டு தான் உண்டா, அல்லது சினிமா தேட்டர் தான் உண்டா? ஒன்றும் இல்லையே. இப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்வது அவர்களுக்கு ஒரு பெருமையாகத்தான் இருக்கும். 606வது நாளை கடந்து வெற்றி நடை போடுகிறது இந்த காசா வார். தியாகராஜ பாகவதரின் ஹரிதாஸ் படத்தையே தோக்கடிச்சுடுவான் போல இருக்கே. அந்த தமிழ் படம் தான் உலக வரலாற்றிலேயே 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஓடிய ஒரு தமிழ் திரைப்படம். இத்தனைக்கும் ஒரு கவர்ச்சி நடனம் கூட அந்த படத்தில் கிடையாதப்பா. அது போகட்டும், காசாவுக்கு திரும்பி வருவோம். சமீபத்தில் இந்தியா நடத்திய சிந்தூர் பொட்டு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் இந்தியாவிடமிருந்து கூடுதலாக ஏவுகணைகளை வாங்க ஆர்டர் போட்டுள்ளதை அறிந்த ஹமாசுகள் உறைந்து போயிருக்கிறார்கள். பாத்ரூம் போனால் கூட வெளியே வருவதற்கு அதிக நேரம் ஆகுதான். அவ்வளவு சிக்கலில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். பினாகா, பிரம்மோஸ், ஆகாஷ், அக்கினி இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலில் வந்து இறங்கியதும் வார் ஒரு முடிவுக்கு வரும் என்று 2 தரப்புகளுமே நினைக்கின்றன. வானத்தோட ஒரு சீஸ்ஃபயர் போட்டுக்கிட்டு விலகி போய்விடலாம் என்று ஆலோசிக்க ஆரம்பித்துள்ளது ஹமாஸ் தலைமை. அப்படித்தான் இந்த புதிய ஹமாஸ் தலைவர் இஸ் அல் டின் ஹடாட் சொல்லுகிறாராம். இவர் பார்ப்பதற்கு ஒரு காண்டமிருகத்தின் கூட பிறந்த தம்பி போல இருப்பதாக சொல்லுகிறார்கள். பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு என்னப்பா தெரியும்? யாருமே இவரை வெளியில் பார்த்ததில்லை. அதிகமாக குகையை விட்டு வெளியே வரமாட்டாராம். அதுவும் இல்லாமல் எப்போ இஸ்ரேல் குண்டு வந்து தாக்கும் என்று தெரியாததால் எப்போவுமே கவுந்தடிச்சு படுத்தே கிடப்பாராம். அதுதான் அவரது வழக்கமாம். சொல்லிக்கிறாங்கப்பா, நாம் என்ன கண்டோம். கான்யூனிஸில் உள்ள ஐரோப்பியன் ஹாஸ்பிட்டலை இஸ்ரேல் தாக்கிய போது ஹமாஸ் தலைவன் முகமது சின்வர், அதாங்க யாஹ்யா சின்னருடைய தம்பி, இறந்து போன பிறகு இவரைத்தான் தலைமை பதவி ஏற்க வேண்டும் என்று ஹமாசுகள் வற்புறுத்தி சொன்னார்களாம். அவர் மறுத்து விட்டாராம். பிறகு அவரது ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஜோசியரிடம் கொடுத்து கேட்டபோது அவர் தான் சொன்னாராம், இவருக்கு அல்ப ஆயுசிலே போயிடுவாரைப்பா அப்படின்னு. உடனே தலைமை விழித்து கொண்டது. தலைமை பதவிக்கு பொருத்தமானவர் இவர்தான் என்று ஜோசியரும் அடித்து சொல்லிவிட்டதால் வேறு வழியின்றி பதவியேற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஹமாஸின் 5 முக்கிய கமாண்டன்ட்டுகளில் மிஞ்சி இருப்பது இவர் ஒருவர் தான். மற்றவர்கள் எல்லாம் தட்காலில் டிக்கெட் புக் பண்ணி முன்னதாகவே போய்விட்டார்களாம். இஸ்ரேலியன் நம்மை தண்ணீரில் அமுக்கி கொல்லுவானா, இல்லை ஏவுகணைகளை விட்டு கொல்லுவானா, இல்லை துப்பாக்கியால் சுட்டு தள்ளுவானா, இல்லை ட்ரோன் தாக்குதலில் கொல்லுவானா என்று தினமும் ஒரு சீட்டு குலுக்கி போட்டு துண்டை பிரித்து படித்து பார்ப்பது தான் இப்போதைக்கு அவருக்கு பிரதான பொழுதுபோக்காக இருக்கிறதாம். குகைக்குள்ள நல்ல நேரம் போகுதாமே. 2023 வரைக்கும் சாதாரண ஹமாஸ் பிரிகேடியராகத்தானே சேவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
திடீர்னு இந்த தலைமை பதவியை கொடுத்து ஏன்டா என்ன சாகடிக்கிறீங்க, எனக்கே வேட்டு வைக்கிறீங்களாடா என்று இவர் கதறியது எவர் காதலையும் விழவில்லையாம். இதுவரை 6 முறை இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்து தப்பி பிழைத்தவராம் இவர். பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்ததால் இவரது தலைக்கு $7,50,000 அமெரிக்கன் டாலர் விலை வைக்கப்பட்டது. அப்பவே இவரது தலையை கொண்டு போய் கொடுத்து பரிசு தொகையை இஸ்ரேலிய இராணுவத்திடமிருந்து லவட்டிக்கிட்டு வந்துடலாமான்னு திட்டம் போட்டாங்களாம். ஆனால் தலையை கொண்டு போகிறவனோட தலை திரும்புமா என்பதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாததால் அந்த முயற்சி கைவிடப்பட்டதாக சொல்லுகிறார்கள். எனக்கு என்னப்பா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. காசாவில் அப்படி பேசிக்கிறாங்க. சரி, நான் போய்விட்டு மீண்டும் வேறு செய்திகளோடு வருகிறேன். ஜெய் ஹிந்த்.